ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி எக்மோரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் சந்தர்ப்பம் கிடச்சிது. போலீஸ் மியூசியத்தோட முன்பக்க பில்டிங் பாருங்கள். இந்த போலீஸ் மியூசியத்தில் என்னென்ன ஐட்டங்கள் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஓகே. இப்போ இங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து இதோட நம்மளுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு சின்ன திரை மூவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்க. இதுதான் தமிழ்நாடு போலீஸுங்க. அந்த காலத்து போலீஸ்லாம் இப்படி தான் இருந்தாங்க. ஓகே. இந்த ட்ரெஸ்ஸு அந்த தொப்பியெல்லாம் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு போலீஸ் மியூசியம். ஒரு மாடல் புலி இருக்குது பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஆஃப் ரெண்டட் பை தமிழ்நாடு போலீஸ். ஓகே. ஒரு புலியோட மாடல் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸுடைய சாதனைகள்லாம் விளக்கிய ஒரு படம் இருக்குது. தமிழோட காவல் படை, டிராஃபிக் போலீஸ். உள்ள போகணுமா? அப்படியே இது வழியாக போகணுமா? ஓகே ஓகே. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் போயிட்டுருக்காங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். படம் இந்த வந்து போலீஸ் மியூசியத்தில் மாடல் ஜெயில் இருக்குது. ஒரு ஜெயிலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இதோடைய மாடல் இருக்குது. தொண்டாமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி இருந்திருக்கு. இதில் உள்ளே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. 20 rupees per head. ஓகே. இவ்வளோதான். ஒரு ஜெயில் வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க. அப்படியா? அப்படியா? சரி. மாடல் ஜெயிலிருந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சுங்க. அதனால் எந்த குற்றமும் செய்யாமல் இருக்கணும். அதுக்கு தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். குற்றம் செஞ்சாச்சுன்னா இந்த மாதிரி ஜெயில் லைஃப் தான் வாழ்க்கை. ஜெயில் வாழ்க்கை அப்படின்னு நரக வாழ்க்கை மக்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி. தேவையில்லை தேவையில்லை. யூடியூப். ஆமாம், அப்படியே எடிட் பண்ணிக்குவோம் நம்ம. எம் சேது வியூஸ். சேது வியூஸ் பாருங்க. நன்றிங்க சார். ஓகே. இந்த ஸ்மார்ட் சேர் எங்கே சார் இருக்கு? ஸ்மார்ட் சேர் இதுக்கு அடுத்து இங்கேயா? பார்த்துட்டு இப்படி போவீங்க. ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் என்ன ஆக்சுவலி என்ன படம் நடக்குது? ஷூட்டிங் வெப் சீரிஸ் எடுக்காங்க சார். வதந்தி. வதந்தி. ஓகே. ஷூட்டிங் நடக்குங்க. அப்படியா? அந்த சீன் வரப்போ அந்த சீன் இந்த மாதிரி இங்கே எடுக்கிறாங்களா?
அது எடிட் பண்ணிடுவாங்க. பிள்ளைகளாம் வந்திருக்காங்க. You can come here, you can read these books. Okay, ma'am said that. Thank you, ma'am. ஓகே, பாஸ் பண்ணி. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் பொசிஷனில் இருந்தவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. மிஸ்டர் ராபின்சன் எம்சிஎஸ்ல இருந்து அப்படியே அப்போ ஐசிஎஸ்ன்னு கொடுத்தாங்க, இப்போ தான் ஐபிஎஸ் ஆகிருக்கு. அப்போ ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து ஐசிஎஸ் எம்சிஎஸ் சிஐன்னு இருந்தது. அதில் வந்து அப்படியே தொடங்கி மிஸ்டர் வைகுந்த் இருக்காங்க, தேவாரம் ஐபிஎஸ் இருக்காங்க, ராஜகோபாலன் ஐபிஎஸ், அப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டு வந்து மிஸ்டர் சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் இருக்காங்க. இவருக்கு முன்னால் வந்து சைலேந்தர் பாபு ஐபிஎஸ் இருந்தாங்க. ஓகே, அடுத்து போகலாம். இதில் வந்து வெடி மருந்துலாம் மாதிரிகள் இருக்குது, அப்புறம் எக்ஸ்பிளசிவ் மாடல்ஸ் இருக்குது. ஓகே, அப்படி உள்ளே போகலாம். அப்படியா இந்த மாதிரி வெடிகுண்டுகள்லாம் இருக்குது பாருங்கள். கண்ட்ரி மேடு பாம்ஸ்லாம் நாட்டு வெடிகுண்டுகள், அப்புறம் சர்ச் லைட்ஸ் தேடுதல் வழக்குகள்லாம் இருக்குது, எக்ஸ்ப்ளசிவ் வேப்பர் டிடெக்டர்லாம் இருக்குது. ஓகே, பாம் பிளாக்கெட்ஸ் இருக்குது, லெட்டர் பாம் டிடெக்டர் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு பாம் டிடெக்ட் பண்ணி போகிறப்ப போலீஸ் வந்து இந்த மாதிரி தான் உடை அணிஞ்சிக்கணும். ஃபுல் கவரால் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். நம்ம இது வந்து கடலோட தடுப்பு பிரிவு. அவங்க எப்படி வந்து கடலோட செக்அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான இதுவும் வச்சுருக்காங்க. கடலோடு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் வந்து. ஓகே, நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? கள்ளநோட்டு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் யூடியூப் சேனலில் போட்டுருவோம் நம்ம வந்து. அப்படியா சார்? போடுவோம். கள்ளநோட்டு கண்டுபிடிக்கிறது இல்லை சார். இந்த கேலரியில் வந்து கிருஷ்ணன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிருஷ்ணன் அப்படின்ற 1957 கள்ளநோட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த மிஷினா? இதுதான் சார் மிஷின். அவங்களை அரெஸ்ட் பண்ணக்குள்ள அவங்க இதுலேருந்து டீச் பண்ண மிஷின் தான் சார் இது. இதில் பிரிண்ட் பண்ணுவாங்க, அந்த மிஷினில் கட் பண்ணுவாங்க சார். இது எல்லாமே அதோடைய அச்சுக்கள். பழைய காலத்தில் அந்த காலத்து 50 ரூபா அந்த காலத்துலேயே வந்திருக்கு கவுண்டர் ஃபீட் நோட்ஸ். 1957 சார். அப்பா 25 பைசா 5 பைசா காயின்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க சார். இதை கூட அடிச்சிருக்காங்க. காயின்ஸ் கூட கள்ள நோட்டில் கள்ளத்தனமாக காசு அடிச்சிருக்காங்க. அப்போ எல்லாம் அதுதானே சார் காசு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ வெரி மச். ஓகே, அப்படி உள்ளே போகலாம். அப்படி எடுத்து வந்துடல. அப்படி
இந்த தமிழோட காவற்படையில் வந்து எப்படி அவங்கெல்லாம் அந்த முரசு வச்சுருக்காங்க, ட்ரம் செட்டு, அப்புறம் வந்து இந்த வாத்தியங்கள்லாம் என்னென்ன கருவி வச்சுருக்காங்க. இப்போ வந்து சுதந்திர தினம் நடக்க போதுனாக்கா அதுக்குன்னு சொல்லி சில விசேஷமான கருவிலாம் வச்சு மியூசிக் வாசிப்பாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு வாசிப்பு இது இருக்குது, மியூசிக் இருக்குது. அதுதாங்க இது. ஓகே. போலீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், காவலர்கள் குழு இசை கருவிகள்லாம் இருக்குது. இந்த பழங்கால சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. இது அப்படியே போகணுமா சார்? இங்கே முடிஞ்சு அப்படியே போகணுமா? இது முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் அங்கே தான் இது இருக்கும், ஸ்வாட் சேர். இந்த பக்கம் எது இருக்கு, இங்கிட்ட போகணுமா? இந்த பக்கம் போனாங்களே, இந்த பக்கம்லாம் என்ன இதான் இந்த ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? டைகர் ஸ்டாச்சு இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து. டைகர் முடிஞ்சு, கவுண்டர் ஃபீட் செக்ஷன்லாம் முடிஞ்சு. இது வந்து சரிங்களா? அப்படி அதை இருமா வரும் சார். அப்புறம் போயிட்டு வந்தோம். பிடிக்காதீங்க. ஒரு கைதி எப்படி பிடிக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதற்கான இந்த வயர்லெஸ் இந்த கருவிகள்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே மிக அதிக அதிர்வெண் தொடர்பு சாதனங்கள், வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர், ரிப்பீட்டர் ஸ்டேஷன், போலீஸ் வெஹிக்கிள். ஓகே ஓகே ஓகே. இப்போ போலீஸ் மியூசியத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம் நம்ம. ஓகே. வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் மியூசியத்துக்கு உள்ளே வந்திருக்கோம். இப்போ இங்கே இது வந்து அந்த பண்டைய கால ஆயுதங்கள்லாம் மன்னர்கள் பீரியடில் வச்சுருந்தாங்க. பாருங்கள், மன்னர்கள் எப்படி சண்டை போட்டாங்க, அந்த வாள்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரெசண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது பிரிட்டிஷ் காலத்து போலீஸ்லாம் இந்த மாதிரி வாள் வச்சுருந்தாங்க, ஸ்வாட். பிரிட்டிஷ் பீரியடில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் இந்த அளவுக்கு வைக்கிறதில்ல. செரமனி, அதாவது ஒரு முக்கியமான ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே டயத்தில் வந்து அதை இந்த அணிவகுப்பு மரியாதையில் வந்து இந்த மாதிரி வாள் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அது. மற்றபடி இப்போ கன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்து அதுவும் ஆர்டர் கிடச்சி, ஹையர் அத்தாரிட்டி ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் தான் கன்னை யூஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்கள். இப்போ இருக்கிற போலீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள், இப்போ ப்ரெசண்ட் போலீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள், அதாவது கன்று, அதை எந்தெந்த மாதிரி கன்று எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோடைய கன்னோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன. வெப்பன்ஸ் என்னென்ன இருக்குது. காவல் ஆயுதங்கள் பாருங்கள். இந்த மிலிட்ரி ஸ்னைப்பர் கன் 90, நைட் விஷன், 51 mm மோட்டர், கிரீனேட் லான்ச்சர்லாம் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து மல்டி பேரல் லான்ச்சர். ஓகே, பல்குழ லான்ச்சர், அக்னி வர்ஷா. இதெல்லாம் இப்போ இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய கன்னு வகைகள். ஓகே, இது பாருங்கள், இது 87 mm மோட்டார். ஓகே, இது வந்து இலங்கை தமிழ் போராளிகளிடமிருந்து 1992ஆம் ஆண்டு
தமிழக காவல்துறையால் கைப்பற்றப்பட்டது. அவங்க வச்சுருந்த ஆயுதம் இது வந்து. ஓகே, சிவிலியன் கன்ஸ் இது. சிக்னல் சிஸ்டம் எப்படி இருக்குது, சிக்னல் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுறது, நம்ம இங்கே என்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இங்கே என்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கம்மா. இங்கே வந்து இல்லை யூஸ் பண்ணுறீங்க இங்கே வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல சீன் ஆஃப் கிரைம், ஒரு தெப்டோ இல்லை மர்டரோ ஏதோ ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஃபிங்கர் தானே, எவிடன்ஸ் எவிடன்ஸ் வந்து எடுக்கணும். ஆமாம் ஆமாம், கைரேகை நிபுணர்கள். ஓகே, அதை எடுத்து அக்யூஸ்ட கண்டுபிடிக்கிறது கிட்டு தான் இது எல்லாமே. அதாவது கைரேகை நிபுணர்கள், அதாவது எப்படி என்ன மாதிரி கிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாங்க இதெல்லாம் வந்து. ஒரு இடத்துல ஒரு பெரிய கிரைம் நடக்குது, மர்டர் நடக்குது, தெஃப்ட் நடக்குது, அந்த கைரேகையை வச்சு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகள் இதெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மொபைல் ஃபாரன்சிக் லேப். லேபில் எப்படி அவங்க வந்து இப்போ இன்னைக்குல ஒரு குழந்தை அப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஒரு ட்ரெயின் பெரிய பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து அவங்க உறவினர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது டிஎன்ஏ எடுப்பாங்க. ப்ளஸ் ஒரு நிலச்சரிவு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய நிலச்சரிவுலாம் நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், அதில் டிஎன்ஏ எடுப்பாங்க. அவங்கள வந்து உறவினர் கண்டுபிடிக்கிறது எடுக்கிறது. ப்ளஸ் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா இப்போ விமானம் போகுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் விமானம் கிளாஸ் ஆகும், அந்த இடத்துல வந்து உறவினர் கண்டுபிடிக்கிறது டிஎன்ஏ மிஷின்ஸ் இதெல்லாம் வந்து. ஓகே, ரைட். ஓகே, இதெல்லாம் காவல் புகைப்பட கருவிகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. போலீஸ் வீடியோகிராஃபி எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் காவல் புகைப்பட கருவிகள் எப்படி. ஓகே, இது வந்துமா ரெஸ்லிங். மற்றபடி இவங்க இது ஒரு ஆயுதங்கள், அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதங்கள். ஓகே, இருக்குது. ஓகே, வணக்கம். இப்போ பாருங்கள், இது வந்து கத்தியாலேயே செய்யப்பட்ட சேர். பாருங்கள், இது ஃபுல்லாக கத்தியாக தான் இருக்குது. எங்கேயோ கத்தி, இது கத்தி, இது கத்தி. பாருங்கள், இது ஃபுல்லாக கத்தி தான். இதுக்கு பேர் ஸ்பாட் சேர்னு பேர். இங்கே அதில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம வந்து. ஓகே, இது தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, குத்திருப்போம்னு. ஓகே, இதுதாங்க ஸ்பாட் சேரில் உட்காந்துருக்கோம். அதாவதுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அதாவது கத்தியில் உட்கார மாதிரி தான், அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அதை வச்சுருக்காங்க. எந்த நேரத்துலையும் கத்தியில் நம்மளை குத்தலாம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் எதாக இருந்தாலும் வந்து. நன்றி. இப்போ என்னுடைய மனைவிக்கும் ஒரு ஆசை, அந்த கத்தி சேரில் உட்காந்து பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. சரி பாருமா, ஆனால் கத்தி கத்தி பேசக்கூடாது, கத்தியில் உட்காரலாம். கவியரசர் கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டு பாடினார், கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுன்னு பாடினார். அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. புத்தியை தீட்டியாச்சுனாக்கா கத்திக்கு அங்கே வேலை இல்லை. ஓகே, இப்போ இந்த ரூமில் தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த ரூமில் தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இது வரைக்கும் வாங்கிய கப்பு, சாதனைகள், அவங்களுடைய கேடயம், சீல்டு, அவங்களுடைய சாதனை விளக்கம்லாம் இருக்குது. அங்கே வாங்கின சீல்டு, கப்ஸ்,
எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஓகே, தொடக்கூடாதா? ஓகே ஓகே. ஸ்காட்ச் அவார்டு இதெல்லாம் அவங்க சாதனைகள் நினைவாக வச்சுருக்க கேடயங்க. Dr. M. Karunanidhi, Chief Minister of Tamil Nadu, presenting a medal at Tanjore during 15/9/1973. ஓகே, இது முடிஞ்சா வேற எங்கேயும் போகணுமா இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சா? ஓகே ஓகே ஓகே. இது நல்லபடியாக சென்னை எக்மோர் போலீஸ் மியூசியத்தில் பல காட்சிகளை நாங்களும் கண்டு பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். நேயர்களே, உங்களுக்கும் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறோம். நீங்களும் சென்னை வந்தால் எக்மோரில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் மியூசியத்துக்கு வருகை தந்து நீங்களும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில்